ஊழியத்தின் பாதையில பல வருஷமாய் கர்த்தருக்காக ஓடி ஒன்றையுமே பார்க்க முடியலையேன்னு சொல்லி அங்கலாய்த்து கிடந்த நேரத்துல திடீரென்று பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள எழும்பி இந்த பாடலை கொடுத்தார். என் மகனே, நிச்சயமாகவே ஒரு கையளவு மேகம் எழும்பும், ஒரு பெருமழை தேசத்தில் பெய்யும். ஒரு கையளவு மேகத்தை இதை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய ஊழியத்திலையும் நான் எழும்ப பண்ணுவேன் என்று சொன்னார். ஒரு கையளவு மேகம் என் கண் எழும்பிற்றே, ஒரு பெருமழையின் சத்தம் என் காதில் கேட்டதே. ஒரு கையளவு மேகம் என் கண் எழும்பிற்றே, ஒரு பெருமழையின் சத்தம் என் காதில் கேட்டதே. நினைத்து பார்க்க வேளையில் யோசித்திரா நேரத்தில் பெருமழையும் வந்ததே, எனக்காக பெய்ததே. நினைத்து பார்க்க வேளையில் யோசித்திரா நேரத்தில் பெருமழையும் வந்ததே, எனக்காக பெய்ததே. ஒரு கையளவு மேகம் என் கண் முன் எழும்பிற்றே, ஒரு பெருமழையின் சத்தம் என் காதில் கேட்டதே. தெரியல, அவர் முகத்தை பார்த்தேன், அமைதியாக இருந்தேன். 6 முறை ஓடினேன், ஒன்றுமே தெரியல, அவர் முகத்தை பார்த்தேன், அமைதியாக இருந்தேன். ஒரு கையளவு மேகம் என் கண் முன் எழும்பிற்றே, ஒரு பெருமழையின் சத்தம் என் காதில் கேட்டதே. அவர் முகத்தை பார்த்தேன், அவர் எனக்காக எழுந்து பெருமழையை அனுப்பினார். முழங்காலை முடக்கினேன், அவர் முகத்தை பார்த்தேன், அவர் எனக்காக எழுந்து பெருமழையை அனுப்பினார். ஒரு கையளவு மேகம் என் கண் முன் எழும்பிற்றே, ஒரு பெருமழையின் சத்தம் என் காதில் கேட்டதே. சென்றிட